चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம் 28/4/1982. அனைத்தையும் தியாகம் செய்தவரின் அடையாளங்கள். பாப் தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து மகா தியாகி சர்வ வம்ச அதாவது அனைத்தையும் தியாகம் செய்த தியாகி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்தெந்த குழந்தைகள் இந்த மகான் பாக்கியத்தை பிராப்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் அருகில் வந்து சேர்ந்து விட்டார்கள், அந்த மாதிரி அருகாமையில் இருக்கும் அதாவது சமமான சிரேஷ்ட சர்வம்ச தியாகி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். சர்வம்ச தியாகி குழந்தைகளின் விசேஷம் என்ன? அந்த விசேஷத்தின் ஆதாரத்தின் அருகில் இருப்பவர்களாக மற்றும் சமமாக ஆகியிருக்கின்றார்கள். பௌதீக உடல் மூலமாகவும் பிரம்மாவின் கடைசி வார்த்தைகளில் 3 விசேஷங்களை கூறினோம். 1. எண்ணத்தில் எப்பொழுதும் உடலற்ற நிராகார நிலையிலிருந்து சாகார உடலில் வருபவர், எப்பொழுதும் அனைத்திலிருந்து விலகிய மற்றும் தந்தையின் பிரியமான ஆத்மாக்கள். 2. வார்த்தையில் எப்பொழுதும் அகங்காரமற்ற நிலை, அதாவது எப்பொழுதும் ஆன்மீக இனிமைத்தன்மை மற்றும் பணிவு. 3. காரியத்தில் ஒவ்வொரு கர்ம இந்திரியம் மூலமாக விகாரமற்ற நிர்விகாரி நிலை, அதாவது தூய்மையின் தனித்தன்மை உடையவர். அப்படி ஒவ்வொரு கர்ம இந்திரியம் மூலமாக மகாதானி மற்றும் வரதானி, அதாவது பெரும் வள்ளல் மற்றும் வரமளிப்பவர். நெற்றி மூலமாக அனைவருக்கும் சுயஸ்வரூபத்தில் நினைவூட்டக்கூடிய வரதானி மற்றும் மகாதானி. கண்களினால் ஆன்மீக திருஷ்டி மூலம் அனைவருக்கும் சுய தேசம், அதாவது ஜீவன் முக்தி, தன்னுடைய ராஜ்யத்தின் தரிசனம் செய்விப்பது. மேலும் வழி காண்பிப்பதற்கான திருஷ்டி மூலம் இசாரா காண்பிப்பது, செய்கை காண்பிப்பது. இதுதான் நம்முடைய உண்மையான வீடு மற்றும் ராஜ்யம் என்று ஆத்மாக்கள் உணரும் அளவிற்கு அனுபவம் செய்விப்பதற்கான வரதானம் கொடுப்பது. வீட்டிற்கான வழி, ராஜ்யத்தை அடைவதற்கான வழி கிடைத்துவிட்டது என்று அந்த மாதிரி மகாதானம் மற்றும் வரதானம் பெற்று மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும். வாய் மூலமாக படைப்பவர் மற்றும் படைப்பின் விஸ்தாரத்தை தெளிவாக தெரிந்து தன்னை படைப்பவரின் முதல் படைப்பு சிரேஷ்ட பிராமணிலிருந்து தேவதா ஆகுவதற்கான வரதானத்தை பெற்றுவிடட்டும். அதே போல கைகள் மூலமாக எப்பொழுதும் சகஜ யோகி கர்மயோகி ஆகுவதற்கான வரதானம் கொடுக்கும். சிரேஷ்ட பலனை பிராப்தியாக செய்வதற்கான வரதானத்தை பெறுபவர்களாக ஆக்குபவர். தாமரை போன்ற கால் பாதங்கள் மூலமாக ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி நடந்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய வரம் பெற்றவர்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு கர்ம இந்திரியம் மூலமாக விசேஷ அனுபவம் செய்விக்கும் வரம் பெற்றவர், அதாவது விகாரமற்ற வாழ்க்கை. இந்த 3 விசேஷங்கள் சர்வம்ச தியாகியிடம் எப்பொழுதும் தெளிவாக தென்படும். சர்வம்ச தியாகி ஆத்மா ஏதேனும் ஒரு விகாரத்தின் அம்சத்தின் வசமாகி எந்த ஒரு தவறான காரியமும் செய்ய மாட்டார். விகாரங்களின் ராயல் அம்ச ரூபத்தை பற்றி ஏற்கனவே கூறியிருந்தோம். பெரிய ரூபத்தில் விகாரங்கள் அகன்று ராயல் ரூபத்தில் அம்ச மாத்திர ரூபத்தில் இருந்து விடுகின்றன. கூறியது நினைவு இருக்கிறது தான் இல்லையா? பிராமணர்களின் மொழியும் ராயலாகிவிட்டது. அதை பற்றிய விஸ்தாரமோ மிகவும் நீளமானது. நான் தான் யதார்த்தமாக இருக்கின்றேன்,
மேலும் நான் தான் சரியாக இருக்கின்றேன் என்று தன்னை நிரூபிப்பதற்கான ராயல் மொழியின் வார்த்தைகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. தன்னுடைய பலவீனத்தை மறைத்து மற்றவர்களின் பலவீனத்தை நிரூபிக்கும் மற்றும் தெளிவுபடுத்துவதற்கான விஸ்தாரம் செய்வது ஆகிய இவற்றிற்கும் மிக அதிக ராயல் வார்த்தைகள் இருக்கின்றன. இதுவும் பெரிய அகராதி, அதுவும் உண்மையானது அல்ல. ஆனால் தன்னை நிரூபிப்பதற்காக மற்றும் தன்னுடைய பலவீனங்களை மறைப்பதற்கான மனம் சொல்லும் வழிப்படி கூறும் வார்த்தைகள். அந்த விஸ்தாரத்தை நீங்கள் அனைவரும் நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள். எந்த ஒரு விகாரத்தின் அம்ச மாத்திரம் கூட சர்வம்ச தியாகியின் பேச்சில் இருக்காது. அப்படி எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பில் எப்பொழுதும் விகாரங்களின் அம்ச மாத்திரமும் இல்லாத நிலை. இதைத்தான் சர்வம்ச தியாகி என்று கூறுவது. சர்வ அம்சத்தின் தியாகம். சர்வம்ச தியாகிகள் எப்பொழுதும் உலகிற்கு நன்மை செய்யும் விசேஷம் உடையவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இவர் செய்தால் இந்த மாதிரி சூழ்நிலை வாயுமண்டலம் இருந்தால் நான் செய்வேன் என்று அப்படி இல்லை. மற்றவர்களின் உதவியை பெற்று தன்னுடைய நன்மைக்கான காரியம் செய்பவர், அதாவது பெற்று பிறகு கொடுப்பவர். உதவியை பெற்றார், பிறகு கொடுத்தார். பெறுவது மற்றும் கொடுப்பது சேர்ந்தே இருந்தது. ஆனால் சர்வம்ச தியாகி அவரே மாஸ்டர் வள்ளலாகி சூழ்நிலைகளையும் மாற்றம் செய்வதற்கு, பலவீனமானவரை சக்திசாலி ஆக்குவதற்கு, வாயுமண்டலம் மற்றும் உள் உணர்வை தன்னுடைய சக்திகள் மூலம் பரிவர்த்தனை செய்வதற்கு, எப்பொழுதும் தன்னை நன்மை செய்வதற்கு பொறுப்பாளர் என புரிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் சகயோகம் மற்றும் சக்தியின் மகாதானம் மற்றும் வரதானம் கொடுப்பதற்கான எண்ணத்தை வைப்பார்கள். இது இருந்தால் இதை செய்வேன் என்றிருக்க மாட்டார்கள். மாஸ்டர் வள்ளலாகி பரிவர்த்தனை செய்வதற்கு சுப பாவனையோடு சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்த, அதாவது கொடுப்பதின் காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். நான் கொடுக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும். அப்படி முதலில் செய்பவர் அர்ஜுனன், அதாவது வள்ளல் தன்மையின் விசேஷம் இருக்கும். சர்வம்ச தியாகி என்றால் எப்பொழுதும் குணஸ்வரூபமானவர். குணஸ்வரூபமானவரின் பொருள் குணம் நிறைந்தவராக ஆகுவது மற்றும் அனைவரிடமும் உள்ள குணத்தை பார்ப்பது. ஒருவேளை அவரே குணஸ்வரூபமானவர் என்றால் அவருடைய பார்வை மற்றும் உள் உணர்வு அந்த மாதிரி குணம் நிரம்பியதாகிவிடும். அதன் காரணமாக அவருடைய பார்வை உள் உணர்வு அனைவரிலும் இருக்கும். குணம்தான் தென்படும். அவகுணத்தை பார்த்தாலும் புரிந்து கொண்டாலும் பிறருடைய அவகுணத்தை புத்தி மூலம் கிரகிக்க மாட்டார்கள், அதாவது புத்தியில் வைக்க மாட்டார்கள். அந்த மாதிரி புனித அன்னப்பறவையாக இருப்பார்கள். குழாங்கள் என்று தெரிந்தும் பொறுக்க மாட்டார். இன்னும் அதிகமாக அந்த ஆத்மாவின் அவகுணத்தை அகற்றுவதற்காக அந்த ஆத்மாவையும் குணவானாக ஆக்குவதில் சகயோகியாக இருப்பார்கள். ஏனென்றால் மாஸ்டர் வள்ளலின் சம்ஸ்காரம் இருக்கும். சர்வம்ச தியாகி எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு சிரேஷ்ட காரியத்தின் சேவையின் வெற்றியின் காரியத்தில், பிராமண ஆத்மாக்களின் முன்னேற்றத்தின் காரியத்தில், பலகீனமான மற்றும் வீணான சூழ்நிலையை சரி செய்யும் காரியத்தில் பொறுப்பான ஆத்மா என புரிந்து கொள்வார்கள். சேவையில் தடை ஏற்படுத்துவதற்கான காரணம் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் ஏதாவது வரிசை கிரமமான பலகீன ஆத்மாக்களின் காரணமா கொஞ்சம் குழப்பம் ஏற்படுகிறது என்றால் சர்வம்ச தியாகி தன்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆதார மூர்த்தி என்று நினைத்து நாலாபுறங்களிலும் உள்ள குழப்பங்களுக்கு தீர்வு காணும் பொறுப்பு தன்னுடையது என்று நினைப்பார்கள். அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட முன்னேற்றத்தின் ஆதார மூர்த்தி என்று தன்னை நினைப்பார்கள் மற்றும் அனுபவம் செய்வார்கள். இதுவோ இந்த இடத்தின் விஷயம், இந்த சகோதரன் சகோதரியின் தனிப்பட்ட விஷயம் என்று நினைக்க மாட்டார். இது என்னுடைய குடும்பம், நான் நன்மை செய்யும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மா, உலகிற்கு நன்மை செய்பவர் என்று பட்டம் கிடைத்திருக்கிறதே என்று தனக்கு நன்மை செய்பவர் மற்றும் தன்னுடைய சென்டருக்கு நன்மை செய்பவர் என்றல்ல. மற்றவர்களின் பலகீனம் என்றால் தன்னுடைய குடும்பத்தின் பலகீனம் என்று அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்புள்ள ஆத்மா என புரிந்து கொள்வார்கள். நான் எனது என்பது இல்லை, கருவியாக மட்டும் இருக்கின்றேன். அதாவது உலக நன்மைக்கு ஆதார மூர்த்தி, எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்தின்
ஆதாரமூர்த்தி, சர்வம்ச தியாகி, எப்பொழுதும் ஒரு ரசனையில் ஒரு ஒளி, ஒரே குடும்பத்தின் காரியம் என்று அந்த மாதிரி எப்பொழுதும் ஒரே நினைவில் நம்பர் 1 ஆத்மாவாக இருப்பார். சர்வம்ச தியாகி எப்பொழுதும் தன்னை பிரத்யட்ச பலனின் பிராப்தியனை அடைந்த ஆத்மாவாக, பிராப்தியனை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாவாக இருப்பார்கள். அதாவது சர்வம்ச தியாகி ஆத்மா எப்பொழுதும் அனைத்து பிரத்யட்ச பலன்களால் நிரம்பிய நெடிய மரத்துக்கு சமமாக இருப்பார்கள். எப்பொழுதும் பலன் சொரூபமாக இருப்பார்கள். எனவே எல்லைக்குட்பட்ட காரியத்தின் எல்லைக்குட்பட்ட பலன் அடைவதின் அற்பகால ஆசையிலிருந்து விடுபட்டு, ஆசையென்றால் என்னவென்று தெரியாத நிலையில் இருப்பார்கள். எப்பொழுதும் பிரத்யட்ச பலத்தை அருந்தும் நிரந்தர ஆரோக்கியமானவராக இருப்பார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எந்தவிதமான மனதின் நோயும் இருக்காது. எப்பொழுதும் மன்மன பவ ஆகியிருப்பார். அந்த மாதிரி சர்வம்ச தியாகியாக ஆகியிருக்கின்றீர்களா? 3 விசேஷங்களையும் எதிரில் வைத்து நான் எந்த மாதிரியான தியாகி என தன்னிடமே கேளுங்கள். எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறேன்? எத்தனை படிகளை ஏறி வந்து தந்தைக்கு சமமாக இலக்கை வந்து அடைந்திருக்கின்றேன்? முற்றுப்புள்ளி வரை வந்து சேர்ந்திருக்கிறீர்களா? அல்லது இப்பொழுது சில புள்ளி வரை வந்து சேர்ந்திருக்கிறீர்களா? 7 பாடங்களில் எத்தனை பாடங்களை படித்திருக்கிறீர்கள்? 7 நாள் பாடங்களில் கடைசி நாள் பாடத்தில் போகு வைப்பது வருகிறது. எனவே இப்பொழுது பாப் தாதாவும் போகு, நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு குருவாரம் அன்று போகு வைக்கிறீர்கள். ஆனால் பாப் தாதாவோ மகா போகு வைப்பார் இல்லையா? எப்படி சந்தேசி சகோதரிகள் சூட்சம வதனத்திற்கு போகு எடுத்து வருகிறார்கள் என்றால், பாப் தாதா போக் எங்கே எடுத்து செல்வார்? முதலில் தன்னை போகில் சமர்ப்பணம் செய்யுங்கள். போகையும் தந்தையின் எதிரில் சமர்ப்பணம் செய்கிறீர்கள் இல்லையா? இப்போது தன்னை எப்பொழுதும் பிரத்யட்ச பலன் சொரூபமாக்கி சமர்ப்பணம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் மகா போக் ஆகும். தன்னைத்தான் சம்பன்னமாக்கி அர்ப்பணம் செய்யுங்கள். ஸ்தூல போகை மட்டும் வைக்காதீர்கள். சம்பன்ன ஆத்மாவாகி தன்னை சமர்ப்பணம் செய்யுங்கள். புரிந்ததா? வேறு என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? நல்லது. மற்றபடி இன்னும் ஒரு முறை சந்திப்பது இருக்கிறது. உடல் மூலமாக சந்திப்பதற்கு, இந்த ரூபம் வடிவத்தில் சந்திப்பதற்கு இன்று கடைசி நேரம். நிகழ்ச்சிப்படியோ இன்று சாக்கார சந்திப்பிற்கான நிறைவு விழா. பிறகு நடக்கும் விஷயங்களை பிறகு பார்க்கலாம். அதிகப்படியான ஒரு தந்தையின் சுங்க வரியும் கிடைத்துவிடும், லாபமும் கிடைத்துவிடும். ஆனால் இந்த முழு சந்திப்பு மூலம் சார ரூபத்தில் நீங்கள் உங்களுக்காக என்ன அடைந்தீர்கள்? கேட்க மட்டும் செய்தீர்களா அல்லது உள்ளே நிரப்பி சொரூபத்தில் கொண்டு வந்தீர்களா? இந்த சந்திப்பு கொண்டாட்டத்தின் சீசன் எந்த சீசனை கொண்டு வரும்? இந்த சீசனின் பலமாக எது உருவாகும்? சீசனின் பழத்திற்கு மகத்துவம் இருக்கிறது இல்லையா? அப்படி இந்த சீசனின் பலமாக என்ன உருவானது? பாப் தாதா கிடைத்தார். அதுவோ இருந்தது. ஆனால் கிடைப்பது என்றால் சமமாக ஆகுவது. எனவே எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற திட எண்ணத்தின் பலத்தை பாப் தாதாவிற்கு காண்பிப்பீர்கள் இல்லையா? அந்த மாதிரி பலத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? தன்னை தயார் செய்திருக்கிறீர்களா? அல்லது இப்பொழுது கேட்க மட்டும் செய்தீர்கள், இன்னும் தயாராக வேண்டுமா? சந்திக்க மட்டும் வேண்டுமா அல்லது சமமாகவும் வேண்டுமா? எப்படி சந்திப்பதற்காக மிகவும் ஊக்க உற்சாகத்தோடு ஓடி ஓடி வந்து சேர்ந்து விடுகிறீர்கள், அதே போல பாபா சமமாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் பறந்து வருகின்றீர்களா? வந்து போகும் சாதனங்களால் சிரமத்தை அனுபவிக்கவில்லையே. ஆனால் பறக்கும் கலையில் செல்வதில் எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லைக்குட்பட்ட கிளைகளை உருவாக்கி கிளைகளை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டீர்கள். ஹே பறக்கும் பறவைகளே, கிளைகளை விட்டுவிடுங்கள், தங்க கிளைகளையும் விட்டுவிடுங்கள். சீதையை பொன்மான் தான் சோகவனத்திற்கு அனுப்பி வைத்தது. இது என்னுடையது, என்னுடையது, என்னுடைய பெயர், என்னுடைய மரியாதை, என்னுடைய மதிப்பு, என்னுடைய சென்டர், இவை அனைத்தையும் தங்க கிளைகள். எல்லைக்குட்பட்ட அதிகாரத்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை விட்டுவிட்டு எல்லைக்குட்பட்ட அதிகாரத்தில் வந்து விடுகிறீர்கள். என்னுடைய அதிகாரம் இது, இது என்னுடைய காரியம். இந்த அனைத்திலிருந்தும் பறக்கும் பறவையாகுங்கள். இந்த எல்லைக்குட்பட்ட ஆதாரங்களை விட்டு விடுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கும் கிளியோ
கிளியோ இல்லையே, நீங்கள் விடுவதில்லையே, மேலும் விடுவியுங்கள் என்று கதறுகிறீர்கள். அந்த மாதிரி கிளியாக ஆகாதீர்கள், விடுங்கள் மற்றும் பறங்கள். விட்டால் தானே விடுபடுவீர்கள் இல்லையா? பாப் தாதா இறக்கை கொடுத்து விட்டார். இறக்கைகளின் வேலை பறப்பதா அல்லது அமர்ந்திருப்பதா? எனவே பறக்கும் பறவையாகுங்கள், அதாவது பறக்கும் கலையில் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருங்கள். புரிந்ததா? இதைத்தான் சீசனின் பலம் கொடுப்பது என்று கூறுவது. நல்லது. அப்படி எப்பொழுதும் பிரத்யட்ச பலன் நிரம்பிய சம்பூர்ண சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தந்தையின் சமமான நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் விகாரத்தின் அம்சத்தை தொடாத அந்த மாறி சர்வம்ச தியாகி, எப்பொழுதும் பறக்கும் கலையில் பறக்கும் பறவைகளுக்கு, அந்த மாறி தந்தைக்கு சமமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।